சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சமீபத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து வெளியாகிச்சு. ஷங்கருடைய இயக்கத்தில் வெளியான படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாகி இருந்துச்சு. ஒரு தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ப்ரொடியூசரான தில்ராஜு தான் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 500 கோடி இருக்கும் அப்படின்னு தான் நமக்குடைய கணிப்பு சொல்லுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்குடைய பாடல்களுக்கே 70 கோடி செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தில்ராஜ் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார். ராம் சரண் அவருக்கு அதுக்கு கொடுத்த ரியாக்ஷனே வந்து வைரலாக போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்களுக்கே 70 கோடியாப்பா அப்படிங்கிற சங்கர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் வந்து பல வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. இந்த படத்தில் 7 படம் எடுத்துடலாம், இந்த காசு வச்சு சின்ன சின்ன படங்களே 10 படங்களுக்கு மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே அவர் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவருடைய அந்த கிராண்ட் விஷுவல்ஸ் ஆகட்டும், கிராண்ட் மேக்கிங், இது எல்லாத்துக்குமே அந்த காசு வந்து தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த சாங்கில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, தமன் அவர்கள் வந்து சிறப்பாக இசை பண்ணியிருந்தார். 5 பாடல்கள் ஒரு தரமான பாடல்களாக இருந்துச்சு. ரொம்ப பிலோ அவரேஜாக இல்லாமல் ஓகே கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய பாடல்கள் இருந்தது. சமீபத்தில் வெளியாயிருந்த டாக்கு மகாராஜா படத்தில் வந்து இசை மிரட்டலாக இருந்துச்சு. படத்தவே இவர் தான் எலிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜெயிலர், லியோ இந்த படத்துக்கெல்லாம் அனிருத் எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்தாரோ அந்த அளவுக்கு தான் தமன் அவர்கள் வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். முன்னணி நடிகர்களான மகேஷ் பாபு, பாலையா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன சிம்பிளான சீன்ஸாக இருந்தாலும் இவருடைய பிஜிஎம் தான் எலிவேட் பண்ணி தருது. அந்த மாதிரி கேம் சேஞ்சர்லையும் வந்து ஒரு நிறைய பிஜிஎம்கள் போட்டிருந்தாரு, நிறைய சாங்ஸ் எல்லாமே ஹிட் கொடுத்துருந்தாரு. படம் சரியாக போகலை. அது ஏன்னு கேட்கும்போது சங்கர் அவர்களுடைய முதல்வன் படத்தினுடைய சில சாயல்கள் இருக்குது, அதுவே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறனால படம் சரியாக போகலை. ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. பட் படம் வந்து கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோ ஆயிடுச்சு. பாடல்களுக்கு வருவோம். பாடல்கள் கேட்க நல்லா இருக்குது. ஆனால் ஏன் வந்து பார்க்க நல்லா இல்லை, ஏன் ஹிட் ஆகலை அப்படின்னு தமன் கிட்ட கேட்கும்போது தமன் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு பாடல்கள் எப்படி எழுதி வருதோ, எப்படி இசையமைக்கிறோமோ அதுதான் என்னால் பண்ண முடியும். அதை பண்ணி நான் டைரக்டர்கிட்ட கொடுத்துருவேன். அவங்க வந்து எப்படி நடன இசை வந்து அமைக்கிறாங்களோ, அதாவது நடன மொமெண்ட்ஸ் எப்படி அந்த நடன மூமெண்ட்ஸ் எப்படி நடக்குதோ அதை வச்சு தான் அந்த பாடல் ஹிட் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதா அப்படிங்கிற சொல்ல முடியும். வெறும் பாட்டு மட்டும் ஹிட்டாக இருக்குது, படத்தினுடைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைகளாக இருக்குது அப்படின்னா அந்த பாடல் வந்து ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வீடியோ சாங்காக பார்க்கும்போது மக்கள் அங்கே மெர்ஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிட்டாரு. இதை வந்து கொஞ்சம் இன்டர்நெட்டில் பரவலாக போய்கிட்டு இருக்கு தெலுங்கு சினிமாவில். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராம் சரண் அவர்கள் வந்து ரொம்ப மன உருகி வந்து இன்ஸ்டாவில் வந்து தமனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு, அதாவது அன்ஃபாலோ பண்ணி விட்டுருக்காரு. இந்த விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக தான் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ராம் சரணுக்கு நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்த தமன் வந்து அன்ஃபாலோ செய்யப்பட்டார். ஆனால் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு இசையமைப்பாளரே வந்து இந்த அளவுக்கு நம்மளை விமர்சனம் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் ராம் சரண் இருக்கார். இப்போ வந்து ராம் சரண் பாவி கூட வந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படமாக வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமன் அவர்களுடைய இசை டாக்கு மகாராஜில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுச்சு. அந்த இசை பிடிச்சிருந்தா இல்லை ராம் சரணுடைய அடுத்த படங்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.